காம்படிஷனில் பேர் கொடு. அப்புறமா நான் வேற என்னலாம் சொன்னேன். கலர் காம்படிஷனா? அது வந்து யார்கிட்ட உங்க சைலஜா மேம்கிட்ட கொடுத்துரு. கலர் காம்படிஷன் அது சொல்லிட்டு அதுக்கப்புறமா என்னெல்லாம் சொல்லிவிட்டேன். பஸ்ஸில் எப்படி உட்காந்துருக்கணும், நீ கையில் கை விடக்கூடாது, ஜன்னல் ஓரத்தில் உட்காந்தாலும் கை வெளியில் விடக்கூடாது. அப்புறம் வேற என்னது, பிள்ளைகளுக்கிட்ட சண்டை போட்டுட்டு உட்காந்துருக்க கூடாது. பூச்சி பெருக்கி ஒழுங்கா உட்காரணும், வரமாக உட்காரணும், வரமாக போகணும், வரமாக வரணும். மிஸ் பக்கத்துல நிற்கணும், வேற எங்கேயும் போகக்கூடாது. 10 ரூபா எடுத்துக்கிறேன். மிஸ் சொல்லதே கிளம்பல, மிஸ்ஸுக்கிட்ட நிற்கணும். குளிக்க போனாலும் உள்ள ஆழத்துக்குள்ள போகக்கூடாது, ஓரமாக தான் இருந்து குளிக்கணும். ட்ரெஸ் மாற்ற. ஆமா, ட்ரெஸ் எப்படி இருக்கு? இப்படிதான் போட்டு போகணும். பிடி யூனிஃபார்ம் நல்லா இருக்கு. ஸோ தாத்தா போகும்போது பிடியில் போகணும், அங்கே போய் குளிக்கும் போது வேற மாதிரி போகணும். அது மாதிரி பாத்ரூமில் போய் உள்ளே மாற்றும் போதும் ஓரமாண்டு மாற்றணும். கதவை லாக்கு யாரும் பிள்ளைகள் சின்ன பிள்ளைகள் போட்டு பூட்டிடாம இல்லை. பக்கத்தில் உள்ள பிள்ளைகள்கிட்ட முன்னாடியே நீ யாராவது பின்னாடி நிற்கும் போது தான் போ, ஒத்தையில் நிற்கும் போது போகக்கூடாது. சரியா? யூரின் வந்தாலும் எது வந்தாலும் மேம்கிட்ட சொல்லிட்டு போ. ஒத்தையில ஓடாதிய பிள்ளைகளோட சேர்ந்து. ஆழத்துக்கிட்ட போய் நிற்காத, ஓரமாண்டு குழி. எதுல விளாண்டாலும் நீச்சல் தெரியாம, நீச்சல் தெரியுதோ தெரியலையோ புது இடத்துல அப்படி சேஃபாக இருக்கணும் பத்திரமா. அப்புறம் வேற என்ன சொன்னேன், எந்த பிள்ளைகளும் பக்கத்தில் வந்து தள்ளி கிள்ளி உளுந்து விட்டுறாத படி. ஸ்கூல் அடுத்துரும் போல. பார்த்து பத்திரமா போயிட்டு வரணும். ஏன் 10 ரூபா எதுக்கு இப்போ? என்னது வாங்க போற?